வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கடந்த வாரங்களில் திருக்குறள் பற்றின தொடராக என்னுடைய இந்த உரை இருந்தது. இன்று அதே காலகட்டத்தில் எழுந்த இன்னொரு இலக்கியம் பற்றிய உரையாடலை நிகழ்த்தலாம் என்று விரும்புகிறேன். அந்த இலக்கியம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற இலக்கியம் தான். உண்மையிலே தமிழ் சூழலிலே பல காவியங்கள் எழுந்திருக்கின்றன. அது சிலப்பதிகாரம், மணிமேகலை, பின்பு ஐம்பெருங்காப்பியங்களுள் சீவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 5 சிறு காப்பியங்கள், கம்பராமாயணம் என்கின்ற ஒரு பெரிய தழுவல் காப்பியம், காப்பிய சாயலுடைய பெரிய புராணம், இன்னும் காப்பிய சாயலுடைய கந்த புராணம், திருவிளையாடற் புராணம், இவர்களெல்லாம் தமிழ் சூழலில் எழுந்த காவியங்கள் தான். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரு பண்பாட்டு கூறுக்குள் அடக்க முடியாது. அவற்றுள்ள அவை பல்வேறு விதமான சார்பு நிலை கொண்டவையாக காணப்படுகின்றன. குறிப்பாக சிலப்பதிகாரத்துக்கான ஒரு சார்பு நிலையை இலக்கியகாரர்கள் வகுப்பார்கள். அது அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் என்பதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதல் என்பதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் என்று சொல்லுகின்ற 3 கருத்தியல்களின் அடியாக சிலப்பதிகாரம் கட்டமைக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. அது சமண வழியாக அது உருவாகியது என்ற கருத்து நிலையும் தமிழ் சூழலில் நிலவி வருகிறது. ஆனால் இவற்றை மீறிய ஒரு சமூக நோக்குடைய இலக்கியமாக அது திகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் அது நீண்ட காலமாக தமிழ் சூழலில் நிலை பெற்றிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணம். இதை விட மணிமேகலையினுடைய தோற்றம், அதனுடைய இலக்கிய வெளிப்பாடு என்பது வெளிப்படையான சமய சார்பு கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போது வெளிப்படையான சமய சார்பின் அடிப்படையில் தான் எழுந்தது. அது தமிழகத்தினுடைய கதை ஒன்றை சொல்ல முற்படுகிற போதும் அதனுடைய சார்பு நிலை பௌத்தம் சார்ந்ததாக இருக்கிறது. ஆன காரணத்தினால் அது வெளிப்படையான ஒரு சமயம் சார்ந்த இலக்கியமாகத்தான் நம்முடைய இன்று வரை அடையாளம் காணப்படுகிறது. ஐம்பெரும் காப்பியங்களுள் முதல் 3 காப்பியங்களாக பேசப்படுகிற சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்பவைக்கு 2 கருத்து நிலைகளை சொல்லுவார்கள். ஒன்று, அவை தமிழகத்துக்குரிய கதைக்களங்களை அவை கொண்டிருக்கவில்லை என்பது முதலாவது விஷயம். 2வது விஷயம், அவை சமண பௌத்த கருத்தாக்கங்களை காப்பியங்களின் ஊடாக வெளிப்படுத்தியவை என்ற ஒரு கருத்தியலையும் சொல்வார்கள். ஆகவே இது ஐம்பெருங்காப்பியங்களுள் முதல் 3 காப்பியங்களாவது இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் எழுந்து அவை நிலை பெற்ற ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த காப்பியங்கள் எழுகின்றன. இதுபோலவே 5 சிறு காப்பியங்களும் அவ்வாறு தான் எழுகின்றன. அவை தமிழக கதைகளை அவ்வளவுக்கு அதிகமாக கொண்டிருக்கவில்லை. வடநாட்டு கதைகளைத்தான் அவை கூடுதலாக கவனம் செலுத்தின. ஒன்று. 2வது, அவற்றுடைய சமய சார்பு என்பது மிக அளவுக்கு அதிகமாக இருந்தன. அது மாத்திரமல்ல, ஒரு நூலுக்கு எதிராக எழுந்த நூல்களாகவும் அவை இருக்கின்றன. ஒரு காவியம் எழுந்துவிட்டால் அந்த நூலுக்கு இன்னொரு எதிர்காவியம் எழுகிற ஒரு மரபு இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த காவியங்களில் 5 காப்பியங்களில், ஐம்பெரும் காப்பியங்களில் சில காப்பியங்கள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. குண்டலகேசி எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனால் குறைச்செய்களாகத்தான் அவை கிடைக்கின்றன. குறைச்செய்களாக அவை கிடைத்த போதும் ஏனைய காப்பியங்களில் அவை எடுத்தாளப்பட்ட விடயத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த காப்பியங்களினுடைய கதைமரபை கட்டமைக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது
குண்டலகேசிக்கு எதிராக வளையாபதி இல்லை வளையாபதிக்கு எதிராக குண்டலகேசிக்கு எதிராக வளையாபதி எழுந்தது என்றால் வளையாபதியிலே காணப்படுகின்ற குண்டலகேசி செய்திகளை பார்க்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஐஞ்சிறு காப்பியங்களிலே காணப்படுகிற கருத்து நிலைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்கிற நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்று எதிராக எழுந்தவை என்ற கருத்து நிலையையும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அவை தமிழ்நாடு கதைமரபை சார்ந்தவை அல்ல. 2 அவை சமய சார்பு கொண்டவை. 3 சமய வாத பிரதிவாதங்களைத்தான் அவை தமிழ் சூழலில் காப்பியங்களின் ஊடாக விதைத்து விட்டன என்று சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. இதனுடைய தொடர் வளர்ச்சியாக நாங்கள் கம்பராமாயணத்தை பார்க்கிறோம். கம்பராமாயணம் தமிழ் சூழலில் நிலவியது தான். தமிழ் சூழலில் ஆனால் அது தமிழ் சூழலில் நிலவின கதை மரபு அல்ல. அது வட நூலிலே அல்லது வடமொழியிலே வான்மீகி எழுதின காவியம். அந்த காவியத்தை கம்பன் கற்று அதை தமிழ் சூழலிலே ஒரு மாற்றம் செய்து தருகிறான் என்பதுதான் உண்மை. ஆகவே கம்பராமாயணம் வட மொழி அல்லது வட நாட்டு பண்பாடு சார்ந்த காவியம் என்பதுதான். அதை கம்பன் தமிழ்மயப்படுத்தினான் என்ற காரணத்தினால் கம்பராமாயணம் தமிழ் சூழலில் மிக செல்வாக்கு பெற்ற ஒரு காப்பியமாக உருவானது என்பதை தவிர அதனுடைய கதை மரபும் அதனுடைய பின்னணி எல்லாம் அது வடநாடு சார்ந்த கதையாகத்தான் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெரிய புராணம் இன்னொரு வகையில் வருகிறது. ஆனால் பெரிய புராணத்துக்கு 2 தளங்கள் இருக்கிறது. அவை இறைவனுடைய புகழை பாடுவன. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தியலை அடிப்படையாக வைத்து கொண்டு கால தேச வர்த்தமானங்களை கடந்து தமிழக சமூகத்திலே வாழ்ந்த இறை தொண்டு புரிந்து தங்களுடைய சிறப்புகளை நிலைநிறுத்தின பல்வேறு அடியார்களை அவருடைய வரலாற்றை தொகுத்து தருகிற ஒரு முறைமை தான் பெரிய புராணத்துக்கு உண்டு. ஆகவே பெரிய புராணம் என்றது மாக்கதை. சேக்கிழார் அதை எழுதுகிற பொழுது அவ்வாறு தான் சொல்லுவார். நாங்கள் பின்னாலே அதுக்கு பெரிய புராணம் என்கின்ற ஒரு கருத்திலேயும் வைப்போம். அப்போ புராணம் என்கின்ற ஒரு கருத்திலேயும் அதுக்கு வந்து விடுகிறது. ஆனாலும் கூட அந்த பெரிய புராணத்தை ஒரு வகையில் இலக்கிய அமைப்புக்கு உட்படுத்தி அதை காப்பியமாக பார்க்கிற மரபும் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனாரை காப்பிய தலைவனாக வைத்து கொண்டு அவருடைய வாழ்வியல் கோலங்களில் காணப்படுகிற பல்வேறு சம்பவங்களை இணைத்து அதை ஒரு காவியமாக பார்க்குற மரபு ஒன்று உண்டு. ஆனால் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று தானே சேக்கிழாரை நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே அந்த இலக்கியத்தை காப்பியம் என்கின்ற வகைமைக்குள் அடக்குவதை விட அது புராணம் என்கின்ற வகைமைக்குள் அடக்குவது தான் சிறந்த முறையாக இருக்கிறது. கந்த புராணமும் கிட்டத்தட்ட அது புராணம்தான். ஆனால் கம்பராமாயணத்தினுடைய அருட்டுணர்வு கந்த புராணத்தில் உண்டு. கம்பராமாயணம் எவ்வாறான சம்பவங்களை முன்னிறுத்தி ராமனுடைய புகழை பாடியதோ அதுபோலவே கந்த புராணமும் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களை முன்னிறுத்தி முருகனுடைய புகழ் பாடுகிற ஒரு இலக்கியமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கு இலக்கிய தராதரமும் உண்டு. ஆனால் அதை காப்பியமாக கொள்ளுகிற மரபு இல்லை. அது முழுக்க சைவ மரபு சார்ந்த மற்றும் முருக வழிபாடு சார்ந்த ஒரு கலாச்சார பெட்டகமாக அதை அடையாளப்படுத்துகிற சூழல் ஒன்று உண்டு. இதுபோலவே திருவிளையாடற் புராணம் என்பதும் மிக முக்கியமானது. தென்னாடுடைய சிவன் என்று சிவனை அடையாளப்படுத்தி சிவன் தென்னாட்டுக்குரியவன் என்கின்ற ஒரு கருத்தியலை முன்னிறுத்தி சிவன் பாண்டிய நாட்டிலே செய்த திருவிளையாடல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தருகிற ஒரு மரபுதான் உண்டு. ஆகவே எங்கேயும் சிவன் என்பவர் பரம்பொருளாகவும்
அல்லது பாட்டுடை தலைவனாகவும் முன்னிறுத்தப்பட்டு அவர் செய்த பல்வேறு விதமான விளையாடல்களை சொல்லுகிற ஒரு கருத்தமைவாக அது இருக்கிறது. ஆனால் அவை வேறு வேறு கோலங்களில் வேறு வேறு கதைமரபுகளை அவை முன்னிறுத்தி ஒரே ஒரு ஒற்றை கோட்டிலே சிவன் என்பவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலையை முன்னிறுத்தி தருகிற காவியமாக அது அமைகிறது, இலக்கியமாக அது அமைகிறது. ஆன காரணத்தினால் நான் இங்கு முன்மொழிந்த இந்த இலக்கியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டு சூழலை சரியான விதத்தில் படம் பிடித்து காட்டவில்லை. அவை வடநாட்டு கதை சூழலை நமக்கு தருகின்றன. அவை பெரும்பாலும் சமயச்சார்பு கொண்டவையாக காணப்படுகின்றன, அல்லது தனித்துவமான அடையாளமாக சமயச்சார்பு கொண்டவையாக காணப்படுகின்றன என்ற ஒரு கருத்தாக்கத்துள் அடக்கிவிடலாம். ஆனால் இவற்றுள் நின்றும் விலகி தமிழ் சூழலுள் நிகழ்ந்த ஒரு கதை மரபை சரியான விதத்தில் மனங்கொண்டு அதை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற வகையில் எழுதிய ஒரு சிறந்த காவியமாக நாங்கள் சிலப்பதிகாரத்தை சொல்லலாம். அதுதான் மிக முக்கியமானது. இதனால்தான் சிலப்பதிகாரத்தை அறிஞர்கள் குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லுகிற ஒரு சொல்லாடலை முதன்மைப்படுத்துவார்கள். அதாவது ஏரிய காப்பியங்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவை முடிமக்கள் காப்பியம் அல்லது போனால் அவை சமயம் சார்ந்த கடவுளருடைய காப்பியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து நிலைக்கு புறம்பாக இது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிற ஒரு மரபை நாங்கள் பார்க்கிறோம். அப்போது குடிமக்கள் காப்பியம் என்றால் தமிழ் சூழலில் நிலவிய கதை மரபு அல்லது தமிழ் சூழலில் வாழ்ந்த மக்கள், இந்த மக்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய பண்பாட்டு கோலங்களையும் ஒருங்கிணைத்து தருகிற ஒரு முறைமையை நாங்கள் சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே சிலப்பதிகாரம் என்பது சாதாரணமான மக்களுடைய ஒரு கதையாக அது அமைந்து விடுகிறது. அப்போ இதுக்கு பல பின்னணி காரணங்களை அல்லது பழைய கதை மரபுகளை இணைத்து பார்க்கிற ஒரு முறைமை உண்டு. சிலப்பதிகாரத்தினுடைய தோற்றம் அல்லது சிலப்பதிகார கதைமருடைய தோற்றம் என்பது எது? இப்போ ஒற்றை வரியிலே நாங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய கதையை சொல்லிவிடலாம். கோவலனும் கண்ணகியும் செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் திருமணம் முடித்து கொள்ளுகிறார்கள். பின்பு அந்த செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த தலைமகனான கோவலன் மாதவி என்று சொல்லப்படுகின்ற ஆடல் மகளுடன் உறவை வைத்து கொள்ளுகிறான். அந்த உறவால் இந்த குடும்பத்துக்குள் சிதைவுகள் ஏற்படுகின்றன. ஆனால் மாதவியிடம் சென்ற கோவலன் செல்வம் இழந்து மீண்டும் கண்ணகியிடம் வந்து கண்ணகியும் கோவலனுமாக வாழ்தல் வேண்டி மதுரைக்கு வந்து மதுரையிலே கண்ணகியின் காற்றிலம்பை விற்க சென்று அங்கே கள்வன் என்று பட்டம் சூட்டப்பட்டு கொலைக்கிளப்பட்டு அந்த கோபம் காரணமாக கண்ணகி மதுரையை எரித்ததன் பிற்பாடு அவள் சேர நாட்டுக்கு வந்து சேர நாட்டிலே அவள் குன்றக்குறவர்களால் வழிபடப்பட்டு சில நாட்களின் பின் வானத்திலே இருந்து தேவதூதர்கள் வந்து கோவலன் உட்பட எல்லோரும் அவளை அழைத்து செல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவுதான் கதை. மிக சிறிய கதை. ஒரு கைக்குள் அடக்கி விடலாம் இந்த கதையை. ஆனால் இந்த கதையின் பின்னாலும் இந்த கதையினுடைய தொடர் வளர்ச்சியின் பின்னாலும் நீண்ட வரலாற்று பாரம்பரியம் உண்டு நம்முடைய சிலப்பதிகாரத்தினூடாக வருகிறது. அது எங்களுடைய பழைய பண்பாட்டு மரபுகளை சொல்கிறது. அது எங்களுடைய நிலவி வந்த பழைய துன்பக்கதை மரபுகளை அது சொல்லுகிறது. அது எங்களிடம் காலகாலமாக நிலவி வந்த கலை மரபுகளை சொல்லுகிறது. அது நடனமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம்,
அவ்வாறான கலைமரபுகளை எங்களுக்கு சொல்லுகிறது. கலைமரபுகள் மாத்திரமல்ல, எங்களுடைய சமூக அமைப்பிலே வாழுகிற பல்வேறு விதமான படித்தரத்தில் வாழுகிற மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் மக்களையும் அவர்களுடைய கலை பண்பாட்டு கோலங்களையும் நமக்கு அறிமுகம் செய்கிறது. நம்முடைய தமிழக நிலம் என்பது சேர சோழ பாண்டிய என்று அந்த நிலவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் அந்த நிலவியலை அது எங்களுக்கு தருகிறது. புகார் காண்டத்திலே இருந்து ஆரம்பித்த அந்த கதைமரபு தமிழகத்திலே பின்பு மதுரை காண்டத்துக்கு வந்து மதுரைக்கு வந்து பிறகு மதுரை காண்டத்தில் இருந்து அந்த கதைமரபு தொடர் வளர்ச்சியாக சேர நாட்டுக்கு வருகிற வஞ்சிக்காண்டம் வரை அது வருகிறது. ஆகவே ஒரு நிலவியல் பண்பு, முடிவுடை மூவேந்தர்களுடைய அரசியல் பண்பு, சாதாரணமான பொதுமக்களுடைய வாழ்வியல் கோலங்கள், தொன்ம கதைமரபுகள், கலைமரபு, கதைமரபுகள், இன்னும் சாதாரணமாக வாழ்ந்த மக்கள், அவர்கள் கொண்டாடிய விழாக்கள், அவர்களுடைய பண்பாட்டு கோலங்கள், இவை எல்லாவற்றையும் ஒருங்கு சேர இணைத்து அகத்தையும் புறத்தையும் என்று பல்வேறு விதமான நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாவற்றையும் இழைத்து ஒரு மிகுந்த உன்னதமான ஒரு காவியமாக அவர் தந்திருக்கிறார். அதனால தான் இதை நாங்கள் தமிழ்நாட்டு காவியம் என்று சொல்லுகிறோம். இன்னொன்று அது குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த 2 தளங்களிலும் இந்த காப்பியம் நம்முடைய மிகச்சிறந்த செல்வாக்கை பெற்றிருக்கிறது. அதனால்தான் பாரதியார் சொல்லுகிற நேரத்தில் 2 இடங்களில் சிலப்பதிகாரம் பற்றி அவர் சொல்லுவார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். சேரன் தம்பி இளங்கோவடிகள் சிலம்பை இசைத்தது என்று அவர் சொல்லுவார். சிலம்பில் இருந்து ஒலி வரும். ஆகவே சிலம்பின் ஒலியாக சிலப்பதிகாரம் நம்முடைய இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து நிலையை பாரதியார் சொல்லுவார். இதை விட சிலப்பதிகாரத்துக்கு அவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு மதிப்பீடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற அந்த மதிப்பீடு, மிக முக்கியமான மதிப்பீடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். அப்போது அந்த கதை மரபும் அது சொல்லப்பட்ட விதம் எவ்வாறு வாசகருடைய உள்ளத்தை கவர்கிறது என்ற ஒரு கருத்து நிலையை மனத்தில் கொண்டு பாரதியார் அந்த நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற அந்த சொல்லை நமக்கு தந்தார் என்பது முக்கியமானது. அது இன்னும் ஒரு தளத்தில் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். காவியமாக மாத்திரமல்ல, மக்கள் மனத்திலே மிக சிறப்பாக வழிபடு தெய்வமாக அந்த காவியத்திலே பேசப்பட்ட கண்ணகி நம்முடைய நிலைபெறுகிறாள். அது தமிழகத்தில், கேரளாவில், இலங்கையில் குறிப்பாக வடபகுதியில், கிழக்கு பகுதியில், இன்னும் சிங்கள மக்களிடையே கண்ணகி அல்லது பத்தினி தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிபாட்டு மரபு மிகச்சிறப்பாக நிலை பெற்றிருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு காவியத்தினுடைய தலைவி இன்னும் ஒரு தளத்திலே வழிபடு தெய்வமாக உருமாற்றம் பெற்று மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு கடவுளாக உருமாற்றம் பெற்று வழிபடப்படுகிற ஒரு மரபையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோலவே நாட்டுப்புற இயலில் பல்வேறு விதமான இலக்கியங்கள் இதை அடியொற்றி தோன்றிய முறைமையும் உண்டு. ஆகவே தமிழர்களுடைய வரலாற்றிலே, மொழி வரலாற்றிலே, இலக்கிய வரலாற்றிலே மிகச்சிறந்த பொக்கிஷமாக இருப்பது சிலப்பதிகாரம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.